பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு கலவை பால் கொஞ்சம் நல்லது. இழப்பு கலவை பால், இழுப்பு கலவை பால், அடேங்கப்பா, 1 லிட்டர் கழுத பால் 10,000 ரூபாயா? இவ்ளோ விலையா இருக்குன்னு திகைப்பை ஏற்படுத்தினாலும் போட்டி போட்டுக்கிட்டு பொதுமக்கள் நாகர்கோயில்ல இந்த கழுத பாலை வாங்கிட்டு போயிருக்காங்க. எதனால கழுத பாலுக்கு இவ்ளோ விலை இருந்தாலுமே ஏன் பொதுமக்கள் இதை வாங்குறாங்க? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் 10க்கும் மேற்பட்ட கழுதைகளை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோவாளை பகுதிக்கு கொண்டு போயிட்டு அங்க மேய்ச்சல்ல ஈடுபட்டு அப்படியே அங்க பொதுமக்களுக்கு கழுதை பாலை விற்பனை செஞ்சுட்டு வராங்களாம். ஒரு சங்கு பால் 100 ரூபாய்க்கு இவங்க விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இதன்படி பார்த்தா 1 லிட்டர் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறதா சொல்றாங்க. பசும்பாலை விட 4 மடங்கு இதுல விட்டமின் இருக்கு. கழுதையினுடைய எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு குறைந்த அளவுல தான் கழுதை பால் அப்படின்ற இந்த காரணத்தினால தட்டுப்பாடு அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த பாலினுடைய விலை இவ்ளோ இருக்காம். அது மட்டும் இல்லாம இந்த பாலை அருந்துறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா இந்த கழுத பால் தான் இருக்கிறதா சொல்றாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு இந்த கழுத பாலை கொடுக்கறதன் மூலமா சளி, இருமல் மாதிரியான நோய்கள் நீங்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த பாலை வாங்குறதுக்கு தான் பொதுமக்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவ்ளோ விலை இருக்கிறதுனால மருந்து வாங்கி சாப்பிடுற அளவுக்கு தாங்க நம்மளால சாப்பிட முடியும், ரொம்ப விலை அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கழுத பாலை வாங்கிட்டு போறாங்களாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சொந்த ஊர் நாகர்கோயிலில் நம்ம கலவை பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு கலவை பால் கொஞ்சம் நல்லது. இழப்பு கலவை பால், இழுப்பு கலவை பால், சளிகட்டி கலவை பால், கவகட்டி கலவை பால், ஊரல் கலவை பால், சிவப்பு கலவை பால், பசி கொடுக்கும் கலவை பால், செரிமானம் கொடுக்கும் கலவை பால், நோய் எதிர்ப்பு கலவை பால், நோயெல்லாம் தீர்த்துட்டு போயிடும் கலவை பால், சளி வராது கலவை பால், திரும்பல் வராது கலவை பால், பசியாகும் கலவை பால், நோய் எதிர்ப்பு கலவை பால், பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தது கலவை பால், ஊட்டச்சத்து கலவை பால். பிள்ளைகளுக்கெல்லாம் மறக்காமல் கலவை பால் வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சங்கு 100 ரூபா, ஒரு கலவை பால் ஒரு சங்கு 100 ரூபா. பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து நல்லது. தாய்ப்பாலுக்கு அடுத்தது கலவை பால் தான். இன்றைய விலையேற்றம் எதுக்குன்னா கலவை முன்ன மாதிரி இல்லைன்னா ஒரு கலவை ரேட்டு நீ 50,000 விற்கிது. வண்டி வாடகை கிலோமீட்டர் எல்லாம் ரேட்டு கூடி போச்சு. அதனால ரேட்டு கூடி போச்சு. ஒரு பசுக்கும் விலை இருக்கு. பசு கிட்டத்தட்ட நீங்க சொல்லுமா 50,000, அதுக்கும் விலை இருக்கு. இப்போ அதோட 1 லிட்டரே நமக்கு 35 ரூபா தானே வருது. இது ஒரு கலவையில் 10 சங்கு தானே வரும். 10 சங்கு வரும். வந்தா அப்ப அதனால என்ன ஊட்டச்சத்து இருக்கு? அந்த ஊட்டச்சத்து என்ன இருக்கு? ஊட்டச்சத்துல சளி, இரும்பல் வராமல் இருக்கும், பசி ஆகும், செரிமானம் இருக்கும், இழுப்பு வராமல் இருக்கும், நோய் எதிர்ப்பு நல்லது.